1000 சேலைகள் மேல யாரெல்லாம் வச்சிருக்கா? கை தூக்குங்க. நாங்களும் கை தூக்கலாமா? நான் ஒரு 5000 புடவை வச்சிருக்கேன். 5000 புடவையா? ஆமா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுதான் சொல்ல வந்தேன். நான் நிறைய கடைகள்ல போய் பார்க்கும்போது என் அசிஸ்டன்ஸ் யாராவது என் கூட வந்தாங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிறத விட இங்க கம்மியா இருக்குக்கா இந்த நாசமா போயிருவீங்கடா. 3 BHK ஃபிளாட் பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஃபிளாட் ஃபுல்லாவே என்னோட சாரீஸ் மட்டும் தான் இருக்கும். என்னடி இது? என் பொண்ணு எல்கேஜில இருந்து 12th வரலும் அப்பா எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தாதான் போவா வருவா சார். எங்க அப்பா பத்தி பேசுனா செருப்பால அடிப்பேன். என் டே ப்ராப்பரா போகணும். அதுக்கு என்னோட அப்பா வந்து என்ன விட்டாதான் என்னோட டே ப்ராப்பரா போகும். அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். இதே ஒரு வேலையால இருக்கும் அப்பாக்கு. வேற என்ன வேலை சார்? போயிட்டு வந்துக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்குமா இல்லையா? பெட்டர். நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஏமா வீட்டோட மாப்பிள்ளை தேவை? அப்பா வந்து ரொம்ப செல்லமா பாத்துப்பாங்க. புரியுது. மாப்ள நான் என்ன பண்ணட்டும்? செத்து போயிடுன்ற. ஆக மொத்தம் இங்க சோம்பேறியா வளர்ந்துட்டா போற இடத்துலயும் அதே மாதிரி இருக்கணும். இவங்க 3 பேர் வச்சுனே சமாளிக்க முடியல. இதுல 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி 2 தலைவலிய வெளியில இருந்து கூப்பிட்டு வந்து நான் எப்படி சமாளிக்கிறது? என்னவா? யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் எல்லாரும் வந்து வாழ்றதுக்காக தான் சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்காக தான் வாழ்றாரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நான்வெஜ். நான் வந்து வெஜிடேரியன். எனக்கு சமைக்கவும் தெரியாது. நான் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க செய்யறது என்னால ஜீர்ணிக்க முடியல. அதனால வாங்கி சாப்பிட்டு பழக்கமாயி போயிடுச்சு. வீட்டு வாசல் கல்லு போட்டுது. என்னங்க இட்லி. நீங்க என்னெல்லாம் ஜாலியா சொல்றத கூட பெண்கள் உங்க மனைவிமார்கள் சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அவங்க தம்பிங்களை பத்தியோ இல்ல சப்போஸ் அவங்க அண்ணன்களை பத்தியோ நான் இதை கிண்டலா பேசினா கூட நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. அடியாய் கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிற நீ. வேற நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி 65 kg இருந்தேன். அவ வந்து 40 தான் இருக்கு. பாத்தீங்கன்னா 70 kg இருக்கா. இப்போ வந்து என்ன தூக்க சொல்ல. லேட்டா எந்திரிக்கும் போது உங்க மாமியார் என்ன சொல்லலாம்? காலையில சாப்பிட என்ன வேணும்? குச்சமே இல்ல. ஒரு 9 மணி 9:30 மணிக்கு வீட்டுக்காரர் வேலைக்கு போறவருக்கு 10 மணிக்கு எழுந்து என்ன வேலை செய்வ? அவருக்கு என்ன டிஃபன் செஞ்சு கொடு. செல்லம் கொடுத்த பொண்ணை கெடுத்துட்டு டாட் லிட்டில் பிரின்சஸா? புரியுது. மாப்ள நான் என்ன பண்ணட்டும்? செத்து போயிடுன்ற. மெய்ட்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களா சார்? மெய்டே அந்த குடும்பத்தை கொண்டு போவாங்கன்னா நீ அந்த இடத்துல வேணாம். ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா?